ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, டுடே லன்ச்சு. இன்றைக்கி லன்ச்சில் வடித்த சாதம், வாழைப்பூ பொரியல், கத்திரிக்காய் புளிக்குழம்பு, அப்புறம் தயிர் தாளித்தது. தாளிக்கலாம்னு தாளிக்கலாம், தாளிக்காமலும் சாப்பிட்லாம். ஸோ வாங்க வாழைப்பூ எடுக்கிறத பார்க்கலாம். வாழைப்பூவை எடுத்து கையில் நல்லா தேய்ச்சிக்கிட்டு நடுவில் இருக்க அந்த பல்கான் நரம்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்துடணும். வெளியில் இருக்க அந்த பபுளை எடுத்துடணும். ஸோ அதை எடுத்துட்டு அந்த மட்டையிலையே வாழைப்பூவை சேர்த்து வச்சுக்கலாம். இதை நான் சரி பண்ணுற இந்த வாழைப்பூவை எடுத்து அரியறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சுங்க. 1 மணி நேரமோ அரை மணி நேரமோ ஆச்சு. இதனாலேயே நான் இந்த வாழைப்பூ, வாழைத்தண்டு, கீரை இதை வாங்கிறதே இல்லை, லேட் ஆகும்னு. இது மாதிரி நடுவில் இருக்க நரம்பை எடுத்துட்டு அந்த பபுளையும் எடுத்துட்டு அந்த வாழைப்பூ அந்த தட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதிலே வச்சுருவோம். அப்போ தான் அரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணி வச்சுருவோம். அவ்வளோதான். அந்த லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், அதை அப்படியே சாப்பிட்றலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடலுக்கு அந்த கர்ப்பப்பைக்கெலாம் பார்த்திங்கன்னா வாழைப்பூ, வாழைத்தண்டு இதெல்லாம் ரொம்ப நல்லது. அந்த வாழைப்பூ எடுத்துகிட்டு நடுவில் இருக்குது பாருங்கள், அதை நம்ம சாப்பிட்றணும். வெறுமனையாகவே சாப்பிட்லாம், சமைக்காமல். நல்லாயிருக்கும். இது மாதிரி சாப்பிட்ட அனுபவங்கள் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரைஞ்சி தண்ணியில் அரைஞ்சி போட்டுக்கணும். தண்ணியில் அரையலை அப்படின்னா அது கருப்பாயிடும். ஸோ வாங்க அரிஞ்சு வச்சுப்போம். எண்ணெய் ஊற்றி இது கடலப்பருப்பு ரொம்ப நாள் ஆச்சா, கொஞ்சம் பவுட்ரு மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டேன். அப்போ ஈரத்தோடு எண்ணெய் தான் மூஞ்சில் தெறிக்கும். அதனால் முதலையே அந்த கடலைப்பருப்பை சூட்டில் காய வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுந்தம்பருப்பு போட்டு அதுக்கப்புறம் வரமிளகா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும், நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நல்லா வறுபட்டுருச்சா, நல்லா வறுத்து எடுத்த உடனே அரிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ, அந்த வாழைப்பூவை அதில் போடணும். கடலைப்பருப்பு வறுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள். கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறமேட்டுக்கு வாழைப்பூ அரைஞ்சி வச்சுருக்கோம்ல, தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த வாழைப்பூ எடுத்து சட்டியில் போட்டுடணும். போட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு கிளறி மூடி வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வாழைப்பூ ரெடி ஆகிடும். தேங்காய் இருக்கவங்க துருவி கூட போட்டுக்கலாம். என்கிட்ட தேங்காய் இல்லை, அதனால் துருவி போடலை. இல்லாட்டியுமே அது டேஸ்ட்டாக தான் இருக்கும். வாழைப்பூக்கு தேங்காய் போடணும்னு அவசியம் இல்லை, சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா அப்படியே கிளறி விட்டு மூடி வச்சிட வேண்டியதான். வாழைப்பூ பொரியல் ரெடி. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சரி, அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சைட்லே குழம்புக்கு ரெடி பண்ணலாமேன்னு கத்திரிக்காய் அரிய ஆரம்பிச்சிட்டேன். கத்திரிக்காய் குழம்புக்கு கொஞ்சம் தக்காளி வெங்காயத்தெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கலாமே, அது வெந்துக்கிட்டு இருக்க வரேன்னு சொல்லிவிட்டு அதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன். தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து அரிஞ்சு வச்சு கத்திரிக்காயையும் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இது மாதிரி தான் நீத்து நீட்டமாக அரைஞ்சிக்கலாம். கத்திரிக்காவை சீக்கிரம் வெந்து போயிடும். எண்ணெய் ஊற்றி
அதுக்கப்புறமா வெந்தயத்தை போட்டு வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கிக்கணும். கத்திரிக்காய் அரியும் போது சில சொத்தைக்காயும் விழும், அதெல்லாம் பார்த்து அரிஞ்சு போடணும். நல்லா அரிஞ்சிக்கணும், நல்லா பார்த்து அரியணும், புழு கீழ் இல்லாமல். அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு அதையும் வணக்கிக்கணும். நான் 2 தக்காளி 2 வெங்காயம் சொன்னேன் பார்த்தீங்களா. ஒரு தக்காளி வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன், ஒரு தக்காளி வந்து எண்ணெயில் வணக்கி வச்சுக்கிட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா நசுக்கி விட்டுக்கிட்டேன். நசுக்கி நல்லா வணக்குன்னு வணக்கிட்டேன். உப்பு போட்டோன்னா சீக்கிரம் வணங்கிடும். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வள்ளி போடணும். கத்திரிக்காய் வள்ளி போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு எண்ணெயிலேயே காயை நல்லா வணக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாடை போகும். இல்லைன்னா காயோட அந்த உப்பு உரப்பு இல்லைன்னா சாப்பிட நல்லா இருக்காது. அதுக்கு தான் இந்த காயோடைய இந்த உப்பு காரத்தெல்லாம் போட்டு கிளறி விட்டுருக்கணும், எண்ணெயில் நல்லா வணங்கட்டும் அப்படின்னு. ஸோ இது மாதிரி நல்லா வணக்கி விட்டுருக்கோங்க எண்ணெயில். சில சமயம் நம்ம சாப்பாட்டுக்கு கூட இது மாதிரி எண்ணெயில் நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வணக்கி சாப்பிடுங்களேன், தொட்டுக்க மாதிரி. இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயில் வணங்கிடுச்சா, அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த வெங்காயம் தக்காளியை, அதையும் கொஞ்சம் ஊற்றிட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா குழம்பு ரெடி ஆகிடும். இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சேன்னு சொன்னேன்ல, அதையும் கொஞ்சம் ஊற்றிக்கணும். திக்காக இருக்கும் குழம்பு, தண்ணியாக இருக்காது இதை அரைச்சி ஊற்றோம்னா கொஞ்சம். அதுக்காக வெங்காயம் தக்காளியை கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். கொஞ்சம் புளி சேர்த்துக்கணும் கடைசியாக. என்கிட்ட புளி வந்து அந்த சாதாரண புளி பேஸ்ட்டு தான் இருந்துச்சு, அதனால் அது கொஞ்சம் போட்டுவிட்டேன்.